ஹாய், வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். லவ்லி ஷெஃப் மூலிமா உங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் வாழைத்தண்டு சூப் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படின்னா வயிற்றில் இருக்க கல் ஏதாச்சும் இருந்தால் வாழைத்தண்டு சூப் குடித்தா நல்லது. 10 டேஸ் ஒரு வாட்டி, வீக்லி 1 டேஸ் வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு வந்து சீப்பாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியானது இல்லை, ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் கிடைக்கும். நல்ல நம்ம ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்லேயே நிறைய ஹெல்த்தியான ஃபுட் இருக்குது. அதில் வந்து வாழைத்தண்டுங்கிற ரொம்ப ஹெல்த்தியானது. வாழைத்தண்டு ரொம்ப ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று இருக்குது வாழையில். அது மாதிரி நான் வாழைத்தண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்ல உணவாக, சத்தான உணவை சாப்பிடுங்க. உணவே மருந்து. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வாழைத்தண்டு சூப்பு பண்ண போகிறோம். இதை வாழைத்தண்டு நல்லா பொடிசாக கொஞ்சம் மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து இப்போ வந்து நான் வாழைத்தண்டு சூப்பு இதை என்ன பண்ணோம், இதுக்குள்ளே நாராக வரும். அதனால் என்ன பண்ணோம், இதை இப்படி பண்ணோம்னா, ஒரு விளக்கமாற்றி குச்சி, நல்ல விளக்கமாற்றி, ஃப்ரெஷ் விளக்கமாற்றி குச்சி பட்டு இப்படி பண்ணோம்னா இது மாதிரி நாராக வரும். இதுலேருந்து நாராக இருக்கிறத எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு சூப்பு நான் ரெடி பண்ணுறதை காமிக்கிறேன். நான் அது ரெடி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு கலக்கணும். நாராக வரும். வாழைத்தண்டுக்கு தேவையான பொருளை இப்போ கட் பண்ணிக்கலாம். ரஃப் கட்டிங்காகவே கட் பண்ணிக்கோங்க. ஜூலியனாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜூலியனாக ரஃப் கட்டிங்காகவே கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரெடி. அடுத்தது தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துங்க, வேஸ்ட் பண்ண வேணாம். இது ரஃப் கட்டிங் கட் பண்ணிக்கங்க. ஒரு தக்காளி போதும். இது நான் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறேன். சும்மா கொஞ்சமாக இது புதினா வேறு அந்த தண்டை மட்டும் எடுத்துக்கங்க. புதினா தண்டை மட்டும் அதை கட் பண்ணிக்கோங்க. தண்டு போதும். இது வந்து கொத்தமல்லியும் தண்டாவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறமேலே ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம்ல, நம்ம வடிகட்டுவோம். அதனால இந்த தண்டுனா போனுச்சுன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலை என்ன பண்ணுவேன், நான் அப்படியே முழுசாவே போட்டுடலாம். இது சாறுனா நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டு வந்து நல்லா அந்த இது வயிற்றில் இருக்க கல் குடித்தோம்னா கரைஞ்சி போயிருன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி 10 டேஸ் ஒரு வாட்டி வாழைத்தண்டு சூப் குடிங்க, நல்லது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம அடுத்து என்ன ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த இஞ்சியை அப்படியே நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டு அப்படியே இடித்து அந்த சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இடிச்சிட்டேன், போதும். இடித்தது போதும், ஓரளவுக்கு இடித்தா போதும். இடித்தது போதும். அடுத்தது அந்த பூண்டை இடிச்சுக்கலாம். இடித்து போட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் இடித்து போட்டேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை 2ஆக கீறிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் ரவுண்டாக கீறிக்கிட்டேன். இப்போ வாழைத்தண்டு சூப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு இதை வச்சு பாத்திரத்தை வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பையும் பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம், மீடியமாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா அந்த இதை மட்டும் வதக்கிட்ட மட்டும் எண்ணெய் போதும். இப்போ எண்ணெய் காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 2 பட்டை போடுறேன். ஒரு 5 ஏலக்காய் போடுறேன். 5 கிராம்பு போட்டிருக்கேன்.
3 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா சூடாகுது. இப்போ வந்து என்ன பண்ணோம், கொத்தமல்லி சீட்ஸ் இருக்குல்ல, கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விதையை போடலாம். சோம்பு தேவையான அளவு, ஜீரகம், மிளகு தேவையான அளவு, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப மசாலா சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா கொஞ்சம் எல்லாம் வெடிக்கட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம், ரெடியாக வெங்காயத்தை வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் வெங்காயம் இது எல்லாம் வச்சு இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். லைட்டாக வதங்கினா போதும். ஆனால் அப்படியே இதை தான் பண்ணிடுவோம். என்ன கொதிக்க தான் உடைக்கணும். நல்லா கொதிக்க தான் நல்லா டேஸ்ட் வரும். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி இடித்து வச்சுருக்கோம்னா அந்த இஞ்சியை போட்டுடலாம். பூண்டையும் போட்டுடலாம். ஒரு கொஞ்சம் பூண்டு போட்டால் போதும். இல்லை அந்த இஞ்சி பூண்டு போட்டால் நல்லா ஸ்மெல் வருது. இடித்து போட்டது நல்லா வாடை வருது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ அந்த இது கருவேப்பிலை போட்டுடலாம். அப்படியே முழுசாகவே போடுறேன், நான் அந்த காம்போடையே போடுறேன். நல்லா தண்டு வேரோட சேர்த்து இந்த இது கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். அந்த தலையை வந்து அந்த வேரையோடையும் தண்டோட போட்டிருக்கேன். அப்புறம் புதினா கொஞ்சம் அந்த தண்டை போடுறேன். இதை போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒன்லி மஞ்சள் தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு வேறு போட்டிருக்கோம். அது காரம் கரெக்டாக இருக்கும். இது வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோம். இதுலேயே நல்லா கொதிக்க நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் கொஞ்சம் வதக்கணும். லாஸ்ட்டாக அப்புறம் இது போட்டுக்கலாம், வாழைத்தண்டை போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுட்டேன். இப்போ அந்த வாழைத்தண்டை போட்டுடலாம். தண்ணிக்குள்ளே இருக்க வாழைத்தண்டை அள்ளி போட்டுடலாம். ஸ்லோ ஃபயர் வச்சுட்டேன். அப்படியே போட்டு கொதிக்க விட வேண்டியதான். நல்லா எவ்வளோ நேரம் ஒரு 20 மினிட் நல்லா கொதிக்க விடுங்க. இதை போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றிடலாம். 1 இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இந்த சின்ன செம்பால் ஒரு 3 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க தான் நல்லா இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். அடுத்து கொதிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு சுண்டி இருக்கு. கொஞ்சம்
இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ இது மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிட்டு நான் அப்புறமேலு வேறு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டுவேன். நான் சின்ன ஸ்ட்ரெயினர் இது மாதிரி இதில் போட்டு வடிகட்டிட்டு இப்போ நான் வேறு ஸ்ட்ரெயினரில் போட்டு நான் வடிகட்டுறேன். இப்போ வடிகட்டி நான் போட்டு ஒரு இதை போட்டு நல்லா ஒரு கரண்டி லேட்டில் போட்டு நான் ப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த வாழைத்தண்டை நான் பொரிக்கிடலாம். தேவையானது எடுத்துட்டு அப்படியே போட்டு ப்ரெஷ் பண்ணுவேன். ஏன்னா வாழைத்தண்டு சூப்புன்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால இப்போ தேவையான அளவு வாழைத்தண்டை எடுத்துட்டு அப்படியே போட்டு ப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சோண்டு வாழைத்தண்டை மட்டும் எடுத்துட்டேன். இதை என்ன பண்ணுவேன், இது மாதிரி லேட்டில் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணுறேன். அந்த நல்லா சாறு வரும்போது நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இதை போட்டு இப்படி போட்டு ப்ரெஷ் பண்ணுவேன். காமிச்சிட்டு எடுத்து ப்ரெஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். சூப்பரான வாழைத்தண்டு சூப்பு ரெடி. பாருங்க, நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இந்த வயிற்றில் இருக்கிற கற்கள் இருக்கிறதுனா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி குடிங்க. ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்த்தியானது. இப்போ என்ன பண்ணலாம், அதை நான் அப்படியே காமிக்கிறேன். எந்த இதை நம்ம போட்டால் பாருங்கள், கரெக்டான நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அது திக்கிரிங் ஆகிருக்கு. அந்த இதுலேயே சாரில் எல்லாத்தையும் போட்டு திக்கிரிங் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. வாழைத்தண்டு உள்ளே இருக்குது. இதை அப்படியே குடிக்க பார்க்குறேன் நான். காரமும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக இது மிளகாத்தூள், அந்த பச்சை மிளகா போட்டிருக்க அந்த காரமே கரெக்டாக ஏறி இருக்குது. லைட்டாக அந்த மிளகும் போட்டிருக்கணும், அது ஏறி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.